Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோதுமை மாவு கருப்பட்டி வச்சு நல்ல டேஸ்டான நல்ல ஒரு சாஃப்ட்டான பணியாரம் தான் பண்ண போறோம். குழந்தைகளோட ஸ்நாக்ஸ்க்குலாம் இது கொடுத்து விடலாம். வாங்க இத இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக இப்போ 1 கப் அளவுக்கு கருப்பட்டியை நல்ல சின்னதா இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காவும் இடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பட்டியை எடுத்து இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாவோட பதம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது நல்லா திக்காக கலந்து எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த அரைச்ச அந்த ஜாரை லைட்டாக கழுகிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு நம்ம எடுத்து போட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1 இருந்து 1.5 மணி நேரத்துக்கு நம்ம மாவை நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம தேங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு இதை நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து நம்ம சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. தேங்காவை சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பணியாரம் பண்ணுறதுக்காக இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நம்ம பணியார மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாவு மேலே எலும்பி வந்ததும் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம போடுற மாவு இப்போ பார்த்தாவே தெரியும் எழுந்து அழகாக மேலே வருது. இந்த மாதிரி எழுந்து மேலே வர வர நீங்கள் அடுத்தடுத்த மாவு எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இது பொரிச்சு எடுக்கிறப்ப ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கலாம். ஹையில் வச்சோன்னா வெளியே மட்டும் டக்குன்னு தீஞ்சிடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் நல்லா டார்க்காக நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லாவே ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுக்கிறப்ப எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பணியாரத்தில் நம்ம நெய்யில் தேங்காய் வறுத்து சேர்த்துருந்தோம், அப்புறம் எள்ளு சேர்த்துருந்தோம். அது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.